அருமையான பாஸ்டர், உங்களுடைய குடும்ப ஆறுதலுக்காக நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்கள் குடும்ப ஆறுதலுக்காக சில வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ண கேட்கிறேன். பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் ஐயா அவர்கள். சகோதரி ஜெசி அவர்களை திருமணத்துக்கு முன்பதாகவே அறிவேன். சிங்கப்பூரிலிருந்து துங்லிங் பைபிள் ஸ்கூலில் படித்த மாணவர்களோடு குமாரும் இணைந்து அவளை அழைத்து வந்தார். இங்கே ஒரு சில கூட்டங்களை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். அதில் நாராயணசாமி தோட்டம், இப்பொழுது பாஸ்டர் குமார் அவர்கள் ஆரம்பித்த பைபிள் ஸ்கூல் சர்ச்செல்லாம் அங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு செல் குரூப் மீட்டிங். அதில் ஜெசி பேசுகிறாங்க, கல்யாணம் ஆகலை, சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு சபை ஆரம்பிக்கப்பட போகிறது. நான் சொன்னேன், we are going to start a cell group. I was very much insisting that we are going to start a cell group in this house. ஓலக்கொட்டா மைதானமாக இருக்கும், விபிஎஸ்ல நடத்தும், செல் குரூப் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நோ பாஸ்டர், you are going to start a church. I am seeing the church அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போது ஆக அவங்க சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பின்பதாக நிறைவேறிக்கிறதை பாஸ்டர் குமார் எனக்கு சொன்ன பொழுது திடுக்கிட்டு போனேன். வரப்போகிற காரியங்களை குறித்து முன்னதாகவே அறிவிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன இன்டர்செசர், தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற ஒரு பெண்மணி தன்னுடைய நாட்டை விட்டு, கலாச்சாரத்தை விட்டு இந்த மண்ணுக்கு ஆமாம், அந்த மண்ணின் செல்வியாக மாறி அநேக கடின நேரத்திலும் பாஸ்டர் குமார் அவர்களுக்கு தோள் கொடுத்து இந்த ஊழியத்திலே உதவியிருக்காங்க. ஆக திருமணத்துக்கு பின்பதாகவும் நான் நன்றாக ஜெசியை அறிவேன். இந்த கூட்டங்கள்லாம் செல் குரூப் கூட்டம்லாம் முடித்து புதுக்கோட்டைக்கு போனோம். புதுக்கோட்டையில் அங்கே சர்ச்சை ஆரம்பிக்கலை. புதுக்கோட்டையில் சர்ச்சை ஆரம்பிக்காத சூழ்நிலையில் அங்கேயும் சில ஊழியங்கள்லாம் செய்து அங்கே சபை ஆரம்பிக்கப்படும் சொன்னாங்க. எனக்கு புரியவே இல்லை. இன்றைக்கு சமீபத்தில் நான் புதுக்கோட்டை போயிருக்கும்போது பெரிய 3 ஏக்கரில் லேண்ட் வாங்கி அற்புதமான சபையை பாஸ்டர் சாம்ராஜ் அவங்க கட்டியிருக்காங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வரப்போகிற காரியங்களை முன்னறிந்து அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு பெண்மணி. என்னோடும் எங்களோடும் மிகுந்த நெருக்கம் உள்ளவர்கள் பாஸ்டர் குமாருடைய சொந்தக்காரர்கள். ஏன், குமாருடைய தம்பிக்கு தான் என் மகளையே கொடுத்துருக்கேன், ஒரே மகள் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். குமாருடைய தாய் ராஜா, அவங்க குடும்பம் எல்லாவரையும் நான் நன்றாக அறிவேன். ஆவிக்குரிய விதத்தில் நான் சொல்ல வேண்டும் என்றால், அரசியல்வாதிகள் ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்கிறார்களே, அதை விட கூடுதலாக உறவிலே கலந்த ஒரு நபர். ஆக பல ஆண்டுகளாக பாஸ்டர் குமாருடைய வளர்ச்சியும் ஊழியங்களையும் பார்த்து வருகிறேன். ராஜாவுடைய ஊழியத்தை பெங்களூரில் பார்த்துருக்கிறேன், இங்கேயும் பார்த்துருக்கிறேன். ராஜாவுடைய தம்பி பேட்ரிக் ஜெகதீசன், அவர் தான் என்னுடைய மருமகன், அவர் அமெரிக்காவில் செய்கிற ஊழியங்களையும் பார்த்தேன். இதெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு ஆண்டு ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சில வேளையில் நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது உண்டு. அமெரிக்காவில் போகும்போதெல்லாம் நான் மருமகன் என்று சொல்ல மாட்டேன், மகன் என்று தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்னை விசாரித்து அன்பு செலுத்தி பார்க்கக்கூடிய குடும்பம்தான் இந்த குடும்பம். இப்போ ஜெசி பார்க்கும்போதெல்லாம் என்னை மிகுந்த மரியாதையோடு, மிகுந்த தாழ்மையோடு பார்த்து என்னை விஷ் பண்ணுவாங்க. ஆக இந்த நாட்களிலே அவர்களது ஊழியம் தொடர்ந்து நடைபெறும். கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்க வேண்டும். பாஸ்டர் குமாரோடு தோள் கொடுத்து நின்று செய்த ஊழியங்கள் ஒன்றும் வீண் போகாது. கர்த்தர் அதற்குரிய பலன்கள் எல்லாம் கொடுப்பார். இந்த கூடிகளை வந்திருக்க நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். குமார் வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்காரு, ஷீ இஸ் ரெடி டு மீட் த லார்ட், ஷீ இஸ் ரெடி. ஆயத்தமாக இருக்காங்கன்னு நிறைய தடவை போட்டிருக்காரு. ஆனால் நேற்று தினம்
ஆமாம், குடும்பத்தை பார்த்து அவர்களோடு பேசி, அதுக்கு முன்பதாகவும் ஒரு வார காலமாக குடும்பத்தார் எல்லாரையும் பார்த்து பேசி, வெளி தேசத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அவருடைய அக்கா ஆஸ்திரேலியாவிலேருந்து, சுவிட்சர்லாண்ட்லேருந்து, அமெரிக்கா தேசத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா உறவினர்களும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து நல்லபடியாக ஆண்டவருக்குள்ளே தன்னுடைய கண்களை மூடவும், நம்பிக்கையோடு அந்த ராஜ்யத்தில் போய் சேரவும் ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்திருக்கிறார். பசுகுமார் என்ன கேட்டேன், எத்தனை வருஷம்? 4 years, 4 ஆண்டுகள் மிகுந்த உபத்திரவப்பட்டாங்க. ஆனாலும் அதன் நடுவில் கர்த்தரை முறுமுறுக்காமல் ஜெசி வாழ்ந்து முடித்திருக்கிறாங்க. அவர்களது ஓட்டம் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஓட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தர் முன்குறித்ததை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு பல்லவியை பாடி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். டி மைனர். வருத்தம், பசி, தாகம், மனத்துயரம் அங்கே இல்லை. வருத்தம், பசி, தாகம், மனத்துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வேன். பாடலாமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கண்களை மூடுவோம். எல்லா ஜீவன்களுக்கும் அதிபதி ஆகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்லவே அல்லப்பா. ஜெசி வாழ்க்கையில் கடந்த பல ஆண்டுகளாக குடும்பத்தோடு வாழ்ந்து 25 ஆண்டுகளுக்கு 28 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பமாக வாழ்ந்து கடந்த 4 ஆண்டுகளில் அவர்பட்ட வேதனைகள் மத்தியிலே நீர் கூட இருந்து நேற்று தினம் அவளை உடைய ராஜ்யத்துக்குள்ளே நேசித்தமைக்காக மக ஸ்தோத்திரம். இனி பாடு இல்லை, வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ள நம்முடைய மகளுக்கு கொடுத்த நல்ல பங்குக்காக ஸ்தோத்திரம். பசுகுமாருக்காக, ஜெனட்காக, ஜேடனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை தாரும். குடும்பத்தார் எல்லாருக்கும் வேண்டிய ஆறுதலை தாரும். சகல விதமான ஆறுதலின் தேவன் தாமே அவள் உள்ளத்தில் மறைந்திருக்கிற எல்லா காயங்களின் நீர் அறிந்து, வேதனைகளை அறிந்து அவர்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தார் எல்லாவரையும் நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. நாளை திங்கட்கிழமை நடக்க போகிற அடக்காராதனை எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு திரும்பி போக கர்த்தர் சகாயம் செய்யும், ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் சோத்திரத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.